ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 4:45. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்தாச்சு. ஏன்னா நேற்று சீக்கிரமாக படுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக எழுஞ்சிங்க, உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ உங்கள் எல்லா ப்ராசஸுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங் தான். ஸோ 30 கிலோமீட்டர்ஸ் டெஃபினட்டாக முடிச்சிருவோம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் இன்றைக்கி ஒரு கருத்து சொல்லுவோம். கருத்து கிடையாது, சும்மா நம்ம ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணலாம். ஓகே கைஸ், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, பாய், see you. I whisper in the air, humming softly to the leaving. I see a flame inside me, shining on the streets of mine. My soul was weakening. I found you. My words now complete. I thought it was impossible, but that's how things were to me. I love you, and it's not some reverie. I'll lay down in your arms, and that's where I wanna be forever. I used to have low self-esteem, thoughts turn like bullets in the breeze, but someone touching my strings and sang a song I've never heard, something so sweet. I found you, my world. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பேக். ஸோ ஃபைனலி என்னோட டெஸ்டினேஷன் நம்ம ரீச் பண்ணியாச்சு. அண்ட் பெட்ரோல் பங்க் ஆப்வியஸ்லி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து திருப்பி நம்ம வீட்டுக்கு போகிற நேரம் வந்து இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 40 மினிட்ஸ் மேக்ஸிமம் ரீச் ஆகிடலாம். ஸோ இன்னையோட டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு கருத்து. ஸோ இன்றைக்கி என்ன ஒரு கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் கான்ஃபிடென்ட். நாம் வந்து கான்ஃபிடென்ட்னா எப்படி, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி 100 இல்லை 200 இல்லை 300 இல்லை 400 இல்லை 500 வாட்டி கூட நீங்கள் யோசிச்சிங்க, அது மேட்ரே கிடையாது. ஆனால் ஒன்ஸ் நம்ம இறங்கிட்டோன்னா நம்ம கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம கம்பல்சரியாக வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்ம இருக்கணும். கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியும். ஓவர் கான்ஃபிடென்ட்டுன்னு இதில் ஒன்று இருக்குது. ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட்னா என்னால் மட்டும்தான்டா முடியும், யாராலையும் முடியாதுடா அப்படின்றது தான் ஓவர் கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட்டுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிட்டின்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். ஸோ நாம் எப்போ கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக போக தேவையில்ல. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் எல்லாருமே ஜெயிக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நான் என்ன சொல்ல போகிறேன் ஃபைனலாக, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப். ஓகேவா? ஓகே கைஸ், பார்ப்போம் நாளைக்கு. லவ் யூ, டாடா, பாய்.